என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பெரியவங்களுக்காக சமையல் பண்ணிட்டோம். எல்லாம் அது மாதிரியே பெரியவங்க எல்லாத்துக்கும் வேண்டிய சாப்பாடாக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்காகவும் ஸ்நாக்ஸு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸு அவல் வச்சு, அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதை மாதிரி வச்சு ஒரு எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல், சாதாரண அவல், இதில் இந்த அவலும் போட்டுக்கலாம், நீங்கள் சிகப்பு அவலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் போட்டுங்க. இது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது பொட்டுக்கடலை, பூண்டு நச்சு வச்சுருக்கோம், கருவேப்பிலை, இது மிளகா பொடி, தனி மிளகா பொடி, சாட் மசாலா, இது பிளாக் சால்ட், இந்து உப்பு, பொரிச்செடுக்க எண்ணெய், ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். இது நல்லா ஃபுல்லாக ஆயில் நிறைய ஊற்றணும். ஆனால் திருப்பி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. திருப்பி நம்ம அதை பொரிச்சிட்டு திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். கடையில் வாங்கி இந்த மாதிரி ஜல்லடையில் ஜலிச்சுட்டு கீழே இல்லை டஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. வெறும் அவல் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே போட்டுருவோம். சும்மா அப்படியே இந்த பாருங்க, அவல் நல்லா பொரியுது. அப்படியே கொஞ்சம் பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நல்லா சலசலன்னு மொறுமொறுப்பு சத்தம் கேட்குது. அதனால் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். எண்ணெயை அப்படியே கொஞ்சம் வடிய வச்சுருவோம். தீயை சிம்மில் வச்சிடலாம். மறுபடியும் தீயை சிம்மில் வச்சுட்டோம். இப்போ இதை கொட்டிடுவோம். இப்போ மறுபடியும் தீயை ஹையில் வச்சுட்டேன். தீ ஹையில் இருக்குது. இப்போ இந்த வேர்க்கடலை அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன அளவு வேணால் எவ்வளோ வேணாலும் வறுத்துக்கலாம். அளவு இது 1 கப்பு 2 கப்பு அந்த அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியுது. இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். இந்த லெவலில் நம்ம மறுபடியும் இதையும் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிவ வச்சுட்டு இப்போ வறுத்த வேர்க்கடலையே அதில் கொட்டிடும். இப்போ பொட்டுக்கடலையே அதே மாதிரி இதில் போட்டுட்டு அப்படியே வச்சிடுவோம். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கக்கூடாது. உடனே போட்டுட்டு உடனே எடுத்துருவோம். கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் அதே மாதிரி போட்டு கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை நல்லா மொறுண்டு பொரிஞ்சிருச்சு. இதையும் கருவேப்பிலையும் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துகிட்டு கொட்டிக்கிறோம். ஒரு 2 முழு பூண்டு, 2 பூண்டு, பொடி பூண்டு எடுத்து உரலில் நச்சு அதில் போட்டிருக்கோம். அதையும் பொரித்து எடுத்துக்கிறோம். பூண்டை கருக விட்டுறாதீங்க, கசக்கும்.
சும்மா லைட்டாக இப்படி பொரிஞ்ச உடனே தீ மிதமான தீயில் வச்சுருக்கேன் பூண்டு பொரிக்கும் போது. அவ்வளோதான், போதும். ஒரு 2 நிமிஷம் எடுத்துடலாம். மிளகாத்தூளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி 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 பரவுனாப்பில் தூவணும். இப்படி 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 தூவிக்கணும். கொஞ்சம் தூவிட்டு அதே இதில் கொஞ்சம் கையிலே எடுத்து போடுங்க. இது வந்து பிளாக் சால்ட்டு, ரொம்ப போடக்கூடாது, உப்பு டக்குன்னு எடுத்து கொடுக்கும். அதனால் பிளாக் சால்ட்டு லேசாக போடுங்க. சாட் மசாலா நம்ம தயாரித்தது, நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சாட் மசாலா. அதே சாட் மசாலா இதை தூவிக்கிறோம். இந்த உப்பு, மாங்காய், நெல்லிக்காய் பொடி, இந்த இதெல்லாம் இல்லை, ஜீரகம், இந்த வாசனையெல்லாம் அதில் சேர்ந்து வரும் சாட் மசாலா. சின்ன பிள்ளைங்க சாப்பிடும், அதனால் சும்மா லேசாக காரம் லேசாக போடுங்க, போதும். நான் கொஞ்சம் முதல்ல போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சாட் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி குலுக்குங்க. குலுக்கணுன்னே எல்லா மசாலா, உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் பரவலாக போய் படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப எளிமையான, மாவு அரைக்க வேணாம், மாவு புளிய வேணாம், மாவை கலக்கி எந்த மிக்சர் மாதிரி எதுவும் சுட வேண்டிய அவசியம் இல்லை, காரா பூந்தி மாதிரி எதுவுமே சுட வேண்டிய கஷ்டமான எந்த வேலையும் இல்லை. ஈஸியான, ரொம்ப எளிமையானது, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சுவையானது, செய்கிறதுக்கும் ரொம்ப எளிமையானது. எண்ணெய் வேஸ்ட் ஆகாது, அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே நம்ம ஊற்றிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு எடுத்துட்டோம். மொத்தமே இந்த மிக்சர் வேலை 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். இதை நம்ம ஸ்டாக் பண்ணி ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு எடுத்து வச்சு டீ காஃபியோடு சேர்த்து கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா எல்லோரும் அவகாசமாக உட்காந்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இதை நம்ம கடையில் போய் வாங்கினா கிலோ 400 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன நமக்கு எல்லாமே மொத்தமே ஒரு 100 ரூபா கூட செலவாகிருக்காது, எண்ணெயோட சேர்த்து. எண்ணெய் அப்படி ரிட்டர்ன் மிச்சமாயிடுச்சு, அவ்வளோதான். இது செலவு ரொம்ப அருமை, ருசி பிரமாதமாக இருக்கும். ஒரு பொருள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.